ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வி விவகாரத்தில் யார் அரசியல் செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். தமிழக துணை முதல்வர் உதயநிதி விளக்கம். ஹிந்தி திணிப்பு மூலம் மீண்டும் ஓர் மொழிப்போரை உருவாக்க வழிவகுத்திட வேண்டாம். மத்திய அரசுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. தமிழக அரசு பள்ளிகளில் பிறமொழி ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். அதுல தென்னிந்திய அளவுல தமிழ்நாட்டில இருந்து 6 பிளேயரும் ஒரு மேனேஜரும், கர்நாடகால 2 பேரு, ஆந்திரால 2 பேரு, கேரளால 2 பேரும் எல்லா ஸ்டேட்ல வந்து பகிர்ந்து தென்னிந்திய அணியா. கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தால் வரும் காலத்தில் சிறு வணிகர்கள் காணாமல் போவார்கள். வணிகர் சங்க பேரவைப்பு தலைவர் விக்ரமராஜா ஆதங்கம். தொடர்ந்து அதிகரிக்கும் ஆபரண தங்கம் விலை. சவரன் 64,000 ரூபாயை தாண்டி விற்பனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மீண்டும் ஓர் மொழிப்போர் உருவாக மத்திய அரசு காரணமாக இருக்கக்கூடாது என தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் புகழ்பெற்ற அறிஞர்கள், விஞ்ஞானிகள் இருமொழி கல்வியின் வழியே கல்வி பயின்றவர்கள் என கூறினார். தமிழர்களின் பெருமையை நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என அமைச்சர் சாடினார். தமிழகம் ஏற்கனவே தரமான கல்வியைத்தான் வழங்கிக் கொண்டிருக்கிறது என சுட்டிக்காட்டிய அவர், தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களின் இடைநீற்றலை அதிகரிக்கும் என அவர் குற்றம் சாட்டினார். இளைய சமுதாயத்தை மனதில் வைத்து புதிய கல்விக் கொள்கை, PM ஸ்ரீ பள்ளி போன்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் என கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மத்திய அமைச்சரின் கருத்து ஏற்கும்படியாக இல்லை என கூறினார். 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் கட்சியினருக்கு இருக்கக்கூடாது என முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தலைமையில் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய SP சண்முகநாதன், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யும் ஒரே இயக்கம் அதிமுக தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கட்சியினர் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கல்வி விவகாரத்தில் யார் அரசியல் செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மொழிப்போரில் உயிர் தியாகம் செய்த மாநிலம் தமிழகம் என்றும் நமது மாநிலத்தின் கல்வி உரிமையில் யார் அரசியல் செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் கூறினார். மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை வழங்க கோரி மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தியும் அதனை விடுவிக்க மத்திய அரசு மறுப்பதாக குறை கூறினார். மாறாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் என உதயநிதி குற்றம் சாட்டினார். தமிழகம் மும்மொழிக் கொள்கைக்கு எப்போதுமே எதிராகத்தான் உள்ளது என கூறிய உதயநிதி, அதனை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தால் வரும் காலத்தில் 10 லட்சம் சிறு வணிகர்கள் காணாமல் போகும் நிலை ஏற்படும் என வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வணிகர்களுக்கான வரி, உள்ளாட்சி, நகராட்சி கடை வாடகை மற்றும் வைப்பு தொகையை குறைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தால் வணிகர்கள் கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருவதால் சிறு வணிகர்களை காக்க மத்திய மாநில அரசுகள் தனி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, காலாவதியான டோல்கேட் தமிழகத்தில் அகற்றப்படும் என தெரிவித்த போதிலும் அதனை செயல்படுத்தாமல் கூடுதலாக டோல்கேட் அமைத்து கட்டணம் வசூலிக்கிறது என விக்ரமராஜா குற்றம் சாட்டினார். ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என திமுக மாணவர் அணி அறிவித்துள்ளது. திமுக மாணவர் அணியின் மாவட்ட மாநில அமைப்பாளர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சரின் ஆணவ பேச்சிற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டு தமிழ்நாட்டின் கல்வி நிதியை வழங்கும் வரையில் தமிழ்நாடு முழுவதும் தொடர் மாணவர் போராட்டம் நடைபெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மத்திய அரசு நிறுவனங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
ஹிந்தி திணிப்பு மூலம் மீண்டும் ஓர் மொழிப்போர் உருவாக வழிவகுக்காதீர்கள் என மத்திய அரசுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உலகம் போற்றும் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் ஹிந்தியையா கற்றுக்கொண்டார் என வினவியுள்ளார். சங்க இலக்கியங்களையும் ஐம்பெரும் காப்பியங்களையும் எழுதியவர்கள் ஹிந்தியை கற்றுக்கொண்டா எழுதினார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், உலகில் முதலில் தோன்றிய மொழியான தமிழை அழிக்கும் நோக்கில் ஹிந்தியை புகுத்த நினைக்கிறார்கள் என விமர்சித்துள்ளார். தமிழக மக்களும் தமிழ் மண்ணும் மும்மொழிக் கொள்கையை எந்நாளும் ஏற்கப் போவதில்லை என்றும், பாஜக அரசு தமிழகத்துக்கான நிதியை விடுவித்து மும்மொழிக் கொள்கையை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள ஜெயக்குமார், மீண்டும் ஓர் மொழிப்போர் உருவாக வழிவகுக்காதீர்கள் என்றும் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற நிகழ்ச்சியில் மேடையில் யாரும் நிற்க வேண்டாம் என கட்சியின் மாநில துணைத் தலைவர் KB ராமலிங்கம் மிரட்டும் தோணியில் பேசியதாகவும் அக்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சால்வை போடுவதற்காக நின்ற நிர்வாகியிடம் இருந்து சால்வையை KB ராமலிங்கம் பறித்தபோது அவர் கீழே விழ முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்ணாமலை கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் KB ராமலிங்கம் அடாவடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி KB ராமலிங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாநகர பாஜகவினர் அவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கண்டன கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். அது தொடர்பான காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவை முன்னிட்டு தமிழகத்தில் வரும் 25 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் குறிப்பிட்ட சில ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கோயம்புத்தூரில் இருந்து வரும் 25ஆம் தேதி காலை 7:50 மணிக்கு தன்பாத் செல்லும் வரை வாராந்திர ரயில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கொல்கத்தா சந்திராகாட்சியில் வரும் 27ஆம் தேதி மாலை 5:55 மணிக்கு சென்னை சென்ட்ரல் புறப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து வரும் 27ஆம் தேதி காலை 8:15 மணிக்கு சந்திராகாட்சி புறப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் பிற மொழிகளுக்கான ஆசிரியர்களை நியமிக்கும் பணியை தமிழக அரசு தொடங்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் என முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு தமிழக அரசு ஹிந்தி தவிர்த்து பிற மொழிகள் கற்பிக்க போதிய ஆசிரியர்கள் இல்லை என்று கூறியிருக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசு ஹிந்தி மொழியை மட்டுமே 3வது மொழியாக கொண்டு வரவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களிடம் கருத்து கணிப்பு மேற்கொண்டு எந்தெந்த மொழிகளை கற்க மாணவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை முடிவு செய்து அதன் அடிப்படையில் அந்தந்த மொழிகளை பயிற்றுவிக்க ஆசிரியர்களை நியமிக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வியில் வீணாக அரசியல் செய்யாமல் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து தமிழக பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய தமிழக அரசு உதவ வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் அருகே போதை மாத்திரைகள் ஊசிகளை பதுக்கி வைத்திருந்த 13 பேர் கொண்ட கும்பலை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எருமாபாளையம் பிரதான சாலை அருகே உள்ள ஒரு பாழடைந்த பங்களாவில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் தொடர்பான விசாரணையின் பெயரில் 13 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1500 வலி மாத்திரைகள், போதையை ஊசிகளாக மாற்றம் செய்து பயன்படுத்தும் சிரஞ்சுகள், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிய மேலும் 2 போலீசார் தேடி வருகின்றனர். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்கள் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகம் கொண்டதாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 26ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது இருப்பதை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 8,025 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
1 கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நடுத்தர மக்கள், சாமானிய மக்கள் கவலையடைந்தனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.